என்னடா ஸ்டார்டிங்லேயே ஒரே மியூசிக்கை போட்டு அடி தூள் கிளப்புறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஒரு சும்மா சேஞ்சஸ்க்காக போட்ட மக்களே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா, ஒரு இடத்துக்கு டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மக்களே, அங்கே தான் இன்றைக்கி நம்ம போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன விலைகள் என்னென்ன ரேட்டில் விற்றுச்சுன்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஊரில் என்னென்ன விலை என்ன ரேட்டில் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஊர் பெஸ்ட்டாக உங்கள் ஊர் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஊர் எங்கே காய் அதிக இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே வந்து ஒரே இது தான். பட் விவசாயிகளுக்கு தான் வந்து எந்த ஒரு லாபமுமே கிடையாது. இடைத்தரகர்கள் அவங்களுக்கு தான் வந்து லாபம். விவசாயிகளுக்கும் கிடையாது, வாங்குறவங்களுக்கும் லாபம் கிடையாது. ஆனால் இடையில் இருக்கிற இடைத்தரகர்களுக்கு தான் அதிக காசு. வாங்க இன்றைக்கி நம்ம போயிட்டு என்னென்ன காய் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன காய் என்ன ரேட்டில் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நான் எல்லா காயுமே ரேட்டு வந்து நான் சொல்கிறேன், என்னென்ன காய் எவ்வளோக்கு விற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் மார்க்கெட்டு எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம போன டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock இருக்கும். அந்த டைமிங்க்கு தான் நம்ம போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டு கட்டுற மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட போயாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்து பேக்கரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ராயல் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு பேக்கரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்து போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கெல்லாம் தாண்டி அப்புறம் தான் வந்து போகணும். அப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது கேஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. கேஸ் அந்த இது வச்சுருக்காங்க. பார்க்குறப்போலாம் சும்மாவே தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இதாகும்னு தெரில, சக்ஸஸ் ஆகணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்தே வந்து ஒரே கூட்டமாக இருந்துச்சு. நான் ஒரே இடத்த சடனாக ஷாக் ஆகிட்டேன். இன்னும் இங்கேருந்தே வண்டி நிற்கிது, ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க உள்ளே வந்து வேலையாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பஸ் ஸ்டாண்ட் இந்த சந்தை மார்க்கெட் வந்து இந்த ரோட்லேயே போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இன்னும் இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்படி வச்சு விற்பாங்க அப்படின்னு நானும் ஒரு ஆச்சரியத்தோடு தான் கேட்டேன். சரி வாங்க நம்மளும் போய் அந்த ஆச்சரியத்தோடவே உள்ளே எப்படியெல்லாம் விற்கிறாங்கன்னு பார்ப்போம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பொரிக்கடைகள் இது மாதிரியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த பாட்டி வந்து வாத்து முட்டை வந்து ஒரு முட்டை வந்து 12 ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே காலேஜ் பஸ் வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த சைடு வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு போக முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணோம். டிராஃபிக் வந்து இன்னுமே கிளியர் ஆகலை. ஸோ குட்டி ரோடு அப்படின்றதால ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்றதால சந்தை மார்க்கெட்டும் வந்து ரோட்லேயே போட்டதால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் டிராஃபிக் ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து உள்ளே போடுவாங்க, இங்கே டிராஃபிக்கே இருக்காது. சந்தைக்கு வர்றவங்க மார்க்கெட் வர்றவங்க தான் வந்து வண்டி நிறுத்துவாங்க. இந்த டைம் இங்கேயே போட்டதால் பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வந்து விற்றாங்க. ஆனால் கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் கடைகளில் 6 கிலோ 100 அப்படின்னு சொல்லி விற்றாங்க. உங்கள் ஊரில் வெங்காயம் என்ன ரேட்டுக்கு விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5 கிலோ 100 ரூபாய் 4 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1947 வண்டி புது மாடலாக இருக்கும் மாதிரி தெரியுது. ஓகே ரீசெண்டாக தான் வந்திருக்கும் போல். சரி வாங்க இப்போ வந்து நம்ம ரோடு கிராஸ் பண்ணிட்டு என்னென்ன பொருள் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த சைடு வந்து கிராஸ் பண்ணி போனோம்னா ஸ்கூலில் வந்து போட்டிருக்காங்க. அங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து நிறைய உள்ளே இருக்காங்க. நம்ம வந்து இங்கே முன்னாடி ரோட்டில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து நம்ம இந்த அக்கா கடைக்கு தான் போக போகிறோம். அதுக்கு தான் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வண்டிகள் வந்து போயிட்டே இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது முக்கியமாக பொறுமையாக 2 பக்கம் வண்டி வருதான்னு பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்தாச்சு. பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூறு 20 ரூபா அப்படின்னு விற்றாங்க. கேரட்டு ஒரு கூறு 20 ரூபா.
அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கூறு 20 அப்படின்னு சொல்லி தான் விற்றாங்க. பட் வந்து நல்ல இதாகவே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து கேட்டுட்டு என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி மட்டும் வாங்கணும். முள்ளங்கி வந்து 20 ரூபா அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து கடைகள்லாம் வந்து ரோட்டில் பஸ் ஸ்டாப்பிங்லேயே வந்து போட்டிருந்தாங்க. கத்திரிக்காய் வந்து கிலோ அது கூறு தான், கூறில் 6 காய் தான் இருக்குது. 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்க. 6 காய் வந்து அவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா ரொம்ப சும்மா அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க. பட் வந்து அங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ சொன்னாலும் வாங்கிட்டு போகிறாங்க. அதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து கிலோ 30 அப்படின்னு சொல்லி விற்றாங்க. பெரிய வெங்காயம் வந்து தக்காளி வந்து கிலோ 30 அப்படின்னு சொல்லி விற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் கேட்டு எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. சொரக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் 15 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அடங்க ஒக்கமக்கா, நம்ம சொரக்காய் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது 5 ரூபாய்க்கே வாங்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒரு காய் 15 ரூபா போட்டு வாங்குறாங்களா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. சரி ஓகே, இங்கேனா வாங்குவாங்க, நம்ம வந்து மருந்தடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. உங்களில் யாராவதுக்கு நியர்பையில் இருந்தீங்க அப்படின்னா சொரக்காய் தேவைப்பட்டுச்சு, கத்திரிக்காய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எந்த ஒரு ஹெர்பிசைட்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை, வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.